கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது நம்முடைய கடவுள் நமக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரமபிதா நன்மையானவற்றை கொடுப்பது அதிக நிச்சயம். நாம் வேண்டிக் கொள்ளும் சில காரியங்கள் நமது பார்வைக்கு நன்மையாக தோன்றும், ஆனால் இறுதியில் அவை தீமை விளைவிக்கும் என்று தேவன் அறிந்தால் அவற்றை தரமாட்டார். அதாவது, மீனை கேட்டால் பாம்பை தராமல் மீனை தருவார் என்பது உண்மைதான். ஆனால் பாம்பை கேட்டால் அதை நிச்சயம் தரமாட்டார். நன்மையானவற்றையே தருவார், நிச்சயம் தருவார். இவ்வாறு தருவதற்கு முன்பு நிபந்தனைகள் உண்டு. ஒன்று, தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, வேண்டிக் கொள்ள வேண்டும். எதுவுமே கேட்காம வரும் என்று நினைக்கக்கூடாது. இன்னொன்று, விசுவாசத்துடன் கேட்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் விசுவாசத்துடன் தேவன் தருவார், இயேசு கிறிஸ்து தருவார் என்று விசுவாசத்தோடு கேட்குற எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள். அதுவும் தேவன் நன்மையானவற்றையே தருவார், நிச்சயம் தருவார், பாம்பை தரமாட்டார். இதை நீங்கள் நம்புங்க. தேங்க்யூ.